யூடிக்ஷனரி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத வேர்டை வாய்ஸ் நோட்டில் ஸ்பெல் பண்ணுங்கள். இல்லைனா அந்த இமேஜை ஸ்கேன் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் ஆயிரும். இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணுங்கள். அதாக படத்த மகாஜனங்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன நிறைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள அதிகமாக சிரிக்க வச்ச காமெடியன்ஸ் யார், அது பெஸ்ட் காமெடியன்ஸ் யார் அப்படின்றத வந்து யூடியூப் போலிங்கில் கேட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து யாரும் எந்தெந்த பிளேஸில் பிடிச்சிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 2018 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அதில் வந்து நம்மளை சிரிக்க வச்ச காமெடியன்ஸ் வந்து நிறைய பேர் இல்லை அப்படின்றத மாதிரி தான் நமக்கு தெரிய வந்தது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணியிருந்தோம். 3 பேரை செலக்ட் பண்ணி அது யூடியூப் போல் போடும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து யார் எந்தெந்த பிளேஸில் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க தான் போகிறோம். ஸோ அதில் வந்து ரோபோ சங்கர், அதுக்கப்புறம் வந்து சூரி, அதுக்கப்புறம் யோகி பாபு அப்படின்னு 3 பேர் செலக்ட் பண்ணியிருந்தோம். இவங்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் கொடுத்த ஓட்டிங் வச்சு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தேர்ட் பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் தான் இருக்காரு. அவருக்கு இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட 6 படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தது. அது என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனைவர் வகைரா, கலகலப்பு 2, இரும்பு திரை, ஜரகண்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாரி 2, பாஸ்கர் ஒரு ராஸ்கல் அப்படின்ற படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ இந்த படங்களில் அவர் நம்ம அதிகமாக சிரிக்க வச்ச படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலகலப்பு 2, இரும்பு திரை, மாரி 2 அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற படங்கள் சிரிக்க வச்சாரா அப்படின்னு பார்த்தா அது கொஸ்டின் மார்க் தான். ஸோ அவருக்கு நீங்க கொடுத்த ஓட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% தான் அவருக்கு கொடுத்துருக்கீங்க. அண்ட் செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூரி தான் இருக்காரு. பரோட்டா சூரி தான் இருக்காரு. ஸோ அவருக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தது. அது எந்தெந்த படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கர் ஒரு ராஸ்கல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச், பக்கா, அதுக்கப்புறம் வந்து சீமராஜா, சாமி 2, கடைக்குட்டி சிங்கம். ஸோ இந்த படங்கள் அவர் நம்மளை அதிகமாக சிரிக்க வச்ச படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைக்குட்டி சிங்கம் மட்டும் தான் சொல்லணும். மற்ற எல்லா படத்திலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரி தான் காமெடி பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நீங்க கொடுத்த ஓட்டிங் வந்து 6% கொடுத்துருக்கீங்க. ஆன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா சுத்துற கண்ணால சொக்குற ஆமாங்க, நம்ம யோகி பாபு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு. ஸோ இந்த வருஷம் அவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தது. அதில் நம்மளை சிரிக்க வச்ச படங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் இருக்கு. ஆனால் சில படத்தில் வந்து அவருடைய கேமியோ மாதிரி தான் வந்து போயிட்டு இருப்பாரு. அதில் வந்து முக்கியமான படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலே பகவலி, கோலமாவு கோகிலா, அதுக்கப்புறம் தானா சேர்ந்த கூட்டம். ஸோ அது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து நம்மளை சிரிக்க வச்சிருந்தாரு. முக்கியமாக கலகலப்புட்டுகளை வந்து அந்த சாமியார் ரசத்தில் பயங்கரமாக வந்திருப்பாரு. நம்ம வந்து தியேட்டரை விழுந்து விழுந்து சிரிச்சிருப்போம். முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் எல்லாம் அல்டிமேட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோலமாவு கோகிலா அந்த படத்தில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலில் இருந்திருக்கும். முக்கியமாக ஒரு பக்கம் வந்து நிறைய பேர் வந்து நயன்தாராக்காக போயிருந்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யோகி பாபுக்காகவே போயிருப்பாங்க. ஏன்னா அந்த காமெடி வந்து அந்த படத்தில் அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அவருக்கு நீங்கள் கொடுத்த ஓட்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 89% ஓட்டிங் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இவங்களை தவிர்த்து 2018 நம்மளை அதிகமாக சிரிக்க வச்சாங்களா அப்படின்னு பார்த்தா பெரிய கொஸ்டின் மார்க் தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ இவங்களை தவிர்த்து உங்களுக்கு யாராச்சும் பிடிச்சிருந்தா அவங்க கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை இவங்களை வந்து உங்களுடைய ஃபேவரட் யாரு அப்படின்றது வந்து நீங்களும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை 2018 பெஸ்ட் காமெடியன் யாரு அப்படின்ற மாதிரி POV பண்ணிருப்பாரு. உங்களுடைய ஃபேவரட் பிரவீன் கேஸ் தான் பண்ணிருக்காரு. ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துறேன், பார்த்து ஸ்வீட் சாப்பிடுங்க. எல்லாருக்கு வணக்கம். நெட் டிவி ஃபார் யூ பார்க்குற எல்லா மக்களுக்கு டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் நெட் டிவி ஃபார் யூ அண்ட் கிளிக் த பெல் பட்டன்.